ஆர்கெஸ்ட்ராக்காரங்களை ஏமாத்தி கட்டிருக்க வீட்டை பத்தியாடா? ஒரு நாதியும் காணமே, எங்க போய் தொலைஞ்சாங்க? அஞ்சு பாடுறா. எல்லாம் கடல்ல கப்பல் விடுறானுங்க. நம்ம வீட்டுள்ளே கப்பல் விட்டு கின்னஸ்ல வரணும். பாத்தியாடா, முட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு பக்கெட்ல கப்பல் விட்டுட்டு இருக்க 500 நோட்ல. தம்பி, அப்பா இருக்காரா? யாரு? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? எங்க அப்பா ஏன்டா உன் வீட்டுக்கு வர்றான்? உங்க அப்பா எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. எப்ப வருவார் தெரியாது. பத்தியா எவ்வளவு தினவட்டா பேசுறான்? என்னடா சாலமன் பாப்பையா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அதிக பிரசங்கித்தனமா பேசுன வயித்துல வச்சிருக்கிறிய தர்பூசணி பழம். ஆனா கூறு போட்டு கூவி கூவித்துருவாண்டா நான் பயமா அவனை. 3 ரூபா தந்தி பேப்பரை போட்டா ஒரு கட்டு நோட்டை தூக்கி போடுறான். கன்ஃபார்ம்டா லூசு தான்டா. இதை பயன்படுத்தி வீட்டுக்கு ஆள் வரதுக்குள்ள மொத்த பணத்தை அடிச்சிருவோம். இப்ப பாரு. பாத்துடுங்க, 500 நோட்டு கட்டாடுங்க. வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு, வாடகை கொடுக்கணும். வாடகை என்னடா வாடகை? விட்ட பிளாட்டே வாங்கலாம்டா. எடு. நிஜமா சொல்றேன். ஆமாடா, எடுடா. இப்ப என்ன பண்ணுங்க? வர்ற பணத்துல ஆளுக்கு பாதி பங்கு பிடிக்கும். ஐடியா கொடுத்து அந்த கூட பணம் போட்டது நானாச்சே. நீ ஐடியா நான் தானடா அவன் சொல்லி. சரி விடு, ஆள் வரதுக்கு நைசா மொத்த பணத்தை வெளியே வரும். அப்புறம் யாருக்கு என்ன பங்குன்னு பாத்துப்போம். வெளில போட்டு படிக்கணும். நான் அப்பயே சொன்னேன், வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் பணம் வச்சிருக்கேன்னு. இப்ப தெரு சிங்கிள் டீ குடிக்க கூட வைக்கல. கவலைப்படாத, விட்டத பிடிப்போம். என்னத்த கடிப்பேன் நான் இப்ப என்னடா கடை முடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை கிளியர் பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா, இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல வேணுமா சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வராதுடா. டேய், என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணானா நான் அமெரிக்காவில புஷ்கமன்ல போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்காஸ். போய் பான்பரா குத்தி பொழைச்சுக்கோ. உன் ஊரு சரி. அதான் போனிக்கிட்டு சொல்றேன். விசி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசலம்பட்டினே. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவரு போனா அண்ணே, நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். தெரியலையே கோவிந்தா. நீங்க பணத்துக்கு முன்னால சங்க ஒதுக்கிட்டு இருக்க. அங்க அக்கா பையன் மனோகர அஞ்சலி அம்மாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஏண்டா, நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திர பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு? யாராவது ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுப்பு இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கஞ்சரா? மாமா நானும் அஞ்சல் தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையே மரணம் அப்பா. ஐயோ டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ஜோசியை பார்த்த பிறகுதான் நான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்ன ஒரு வார்த்தை 100ல ஒரு வார்த்தை 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ?
அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா ஓ. வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ள இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ண படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா, ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி, அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே கடைசியில இவளே நமக்கு சங்கு ஊதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. கப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும். எவ்வளவு மானங்கட்ட மாப்பிள்ள, கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா தப்பு நடந்து போச்சு. மாமா தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா. இதுக்கு நீதான் காரணம். மாமா நீதான் எங்களுக்கு தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து யூஸ் பண்ணுங்க மாமா.
மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதான். ஐயோ என் உயிரை போட வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள 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 கதவு திறங்க மாப்பிள்ள. ஐயோ ஆளாக்கு தலை வந்துட்டானே. விடு விடு தள்ளிப்படு தள்ளிப்படு. மாப்பிள்ள கதவு திறங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கண்ணே அஞ்சலி தேவி எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ ஐயோ சார் இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? ஆமா சார். விடுதலை 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 விடுதலை. ஆவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேசன்? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி உன்னை கொன்னுட்டு நானே உனக்கு சொர்க்கம் ஓதுறேன். மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டான்டா. என்ன 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 பட போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க. ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே எந்திரி. ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம், ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல. ஆமா, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களெல்லாம் யாருக்கு போலீஸ் வேலைக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா, பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாக்கலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ்
ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. சார் வர இல்ல சார். இது ஏட்டு டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. டேய் நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஐடியாவை ஏன்டா கொடுத்த? சார் ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? சேர்ந்து குத்துரு. கவுத்திட்டீங்களே, நாடாவது உட்கார்ந்துருப்பல்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுக, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம். உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? 2வது ரவுண்ட். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம் அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு.
எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் Dress இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டா தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பெண் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பர பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. ஐயா, என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். தட முடியல. ஐயோ, இங்க போட்டு என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ, அவனை பாரு. என்னன்னே தெரியலமா. அவனை பாரு. கட்டிச்ச கோதரா விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? மை டார்லிங். அப்பாடி, நல்ல வேலை என் கற்பை நீ காப்பாத்தினம்மா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டிட்டா? இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடவி வந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கு கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே.